இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்ன்ற ஒரு வியூ எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. ஏன்னா தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த வீடியோல மேக்ஸிமம் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி நிறைய டாபிக் பேசுவோம். அண்ட் ஆல்சோ நீங்க ஃபிட்னஸ்ல எந்த லெவல்ல இருந்தாலுமே சரி, உங்களுக்கு இந்த வீடியோல நிறைய டேக்அவேஸ் இருக்குன்றத நம்புறேன். மெயின் ரீசன் இந்த வீடியோ ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த சுச்சுவேஷன் நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணிருக்கேன். லைக் நான் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கப்ப ரேண்டமா யாராவது வந்து நீங்க இப்போ கரண்டா என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் நான் மேக்ஸிமம் சப்ளிமெண்ட்ஸ்ல அதிகமா எடுக்கவும் மாட்டேன். அடுத்தவங்களுக்கு ஏதோ ரொம்ப நெசசரியா இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுவேனே தவிர மற்றபடி நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். ஸோ நான் நார்மலா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஸோ மேக்ஸிமம் ஃபுட்ஸ்லேருந்தே கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டிய நீடும் வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். என்ன ப்ரோ சொல்றீங்க, சப்ளிமெண்ட் எடுக்காம இது மாதிரி ஒரு பிசிக்கை பில்ட் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி வரும். இது எதுக்கு மெயினா இப்ப சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கும் சப்ளிமெண்ட்டை பத்தின வியூன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்றத இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்லயே நம்ம பார்க்கலாம். லைக் சப்ளிமெண்ட்ன்றது ஏதோ ஒண்ணு ரொம்ப நெசசரி, இல்ல அது ஒரு மேஜிக் ப்ராடக்ட், இல்ல அது ரொம்ப நம்ம என்ஹான்ஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு வியூ வச்சிருப்பாங்க. நான் இதை ரிப்பீட்டடாவே நிறைய பேருக்கு பார்த்ததுனால ஓகே, நிறைய பேருக்கு சப்ளிமெண்ட்ஸை பத்தின நாலேஜ் அதிகமா இல்லை. அண்ட் ஆல்சோ அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் மேக்ஸிமம் ஏன் சப்ளிமெண்ட் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன்றத சொல்றேன். அண்ட் இப்போ நான் சப்ளிமெண்ட்ஸே அதை யூஸ் பண்ண மாட்டேன்றதுனால நான் யாருக்குமே சப்ளிமெண்ட்ஸ்ல ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்றதும் இல்லை. ஸோ உங்களுக்கு எது எல்லாம் நெசசரியான சப்ளிமெண்ட்ன்றத பார்த்து அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் ஏன் மெயினாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க மாட்டேன், அதை ஏன் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். எனக்கு ஒரு ஒரு சப்ளிமெண்ட்ஸோட அதோட பொட்டன்ஷியல் என்ன, அதோட யூஸ் என்னன்றதெல்லாம் லைக் ஒன்ஸ் இப்போ நீங்களே அதை படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, இல்லை உங்களோட ப்ராசஸ்ல அது ரொம்ப முக்கியமான்ற வியூ உங்களுக்கே கிடைச்சிருக்கும். இப்போ நிறைய பேர் உங்களை ப்ரோட்டீன் கூட கம்ப்ளீட் பண்றதுக்காக வே ப்ரோட்டீன் எடுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் ஏன் அதிகமாக வே ப்ரோட்டீன்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னா, ஒரு 400 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துட்டு ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனுக்காக நான் ஒரு வே வே ப்ரோட்டீனோட ஸ்கூப் எடுக்கிறதுக்கு பதிலாக எனக்கு 500 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுக்கிறது எனக்கு ரொம்பவே ஈஸி. இந்த ஹோல் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது எனக்கு அதிக ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் ப்ரோட்டீன் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன்ல அதிகமாக சாப்பிட முடியல அப்படின்வாங்க. பட் அது மாதிரி எனக்கு இஷ்யூ எப்பயும் வந்ததில்லை. லைக் டைஜஷன் இஷ்யூஸும் எப்பயும் வந்ததில்லை. ஸோ எனக்கு அந்த 400 கிராம்ஸ் எடுத்து ஒரு ஸ்கூப் ஆஃப் வே ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு எனக்கு பெட்டர் நான் 500 கிராம்ஸே எடுத்துருவேன். அண்ட் இப்போ மெயினாக எனக்கு இன்னொன்று என்னன்னா, வே ப்ரோட்டீனோட ப்ரோட்டீன் குவாலிட்டி பிராண்ட் டு பிராண்ட் டிஃபர் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம மேக்ஸிமம் பேச தேவையில்லை. பட் ஸ்டில் ஸோ இப்போ வே ப்ரோட்டீன் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த எக்ஸா இருக்கட்டும், இல்லை சிக்கனா இருக்கட்டும், அதுல கிடைக்கிற ப்ரோட்டீனா இருக்கட்டும், இல்லை அமினோ ஆசிட்ஸா இருக்கட்டும், இல்லை அதோட பயோ அவைலபிலிட்டியா இருக்கட்டும், அதில் எனக்கு ரொம்ப ட்ரஸ்டடாகவும் இருந்தது. ரொம்ப குவாலிட்டி வைஸ் அதுதான் இன்னுமே கொஞ்சம் என்ஹான்ஸ்டா இருந்தது. ஸோ நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வே ப்ரோட்டீனோட பிராண்டை ஸ்விட்ச் பண்ணி ட்ரை பண்றதை விட நான் கான்ஸ்டன்டா இந்த ஹோல் சோர்ஸஸே எடுத்துட்டு போயிடுவேன். அண்ட் ஆல்சோ நான் ரொம்ப எப்போ வே ப்ரோட்டீனை ப்ரிஃபர் பண்ணுவேன், இல்லை எனக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு ஆப்ஷனா வச்சிருப்பேன் அப்படின்னா, நான் இப்போ ரொம்ப டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 ஹவர்ஸ் இல்லை 10 ஹவர்ஸ் ரொம்ப டிராவல்லே இருக்கேன் அப்படின்னா, அப்போ ஒரு 1 or 2 ஸ்கூப்ஸ் எடுப்பேனே தவிர அதை அதை விட மற்ற எந்த டைமா இருந்தாலும் இது மாதிரி ஹோல் சோர்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ யாராவது என்கிட்ட சஜஷன் கேட்டாங்கன்னா, இப்போ சிக்கன் எக்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது பெட்டரா, இல்லை வே ப்ரோட்டீன் எடுக்கிறது பெட்டரா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் 100% சிக்கன் எக்ஸ் தான் சொல்லுவேன். இப்போ நான் ரெகுலரா ஒரு 150 கிராம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மேபி மந்த்லி ஒரு 1 or 2 டைம்ஸ் என்னால் அதை எடுக்க முடியாம நான் சப்ளிமெண்டேஷன் பண்ணுவேனே தவிர, நான் ஒரு 130 கிராம்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெகுலரா 1 ஸ்கூப் ஆஃப் வே எடுக்க மாட்டேன். இந்த ஹோல் ஃபுட்ஸ்லேருந்து நான் ப்ரோட்டீன்லாம் கம்ப்ளீட் பண்றப்ப எனக்கு இன்னுமே கொஞ்சம் கம்ப்ளீட் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கிற மாதிரி ஃபீலா இருக்கும். அண்ட் அது இன்னுமே பெட்டரான ஆப்ஷனும் கூட. இப்போ ரொம்பவே கான்ட்ரவர்சியானது கிரியேட்டின். ஸோ அதையே அதிகமாக எடுக்க மாட்டேன் அப்படின்னா, அதோட ஒன் ஆஃப் தி மெயின் பர்பஸ் என்னன்னா, உங்க மசில்ல வாட்டர் ஹோல்ட் பண்ணி உங்களை இன்னும் கொஞ்சம் வால்யூமைஸ்டா காமிக்கும். அது 100% உண்மையா தான் இருந்தாலுமே அது எவ்வளவு டெம்பரவரின்றத நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க 1 month இல்ல நீங்க இப்போ 1 year கிரியேட்டின் எடுத்துட்டு இருந்தாலும் அது உங்களோட மசிலோட வால்யூமா இருக்கட்டும், அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த இன்க்ரீஸ் ஆன பெர்சன்டேஜ் வந்து அது உங்களால விஷுவலா கூட பார்க்க முடியாது. அண்ட் அது விஷுவலா பார்க்க முடியாம இருந்தாலுமே ஒரு 1 month நீங்க திரும்பி கிரியேட்டின் எடுக்கல அப்படின்னா அந்த வால்யூமைஸ்டா இருந்தது எல்லாமே உங்களுக்கு திரும்ப உங்க பேசிக் ஸ்டேட்டுக்கே வந்துருவீங்க. ஸோ இப்போ கிரியேட்டின்னால எடுக்கிற அந்த ஒரு பெனிஃபிட்ன்றது ரொம்பவே டெம்பரவரியானது. ஸோ மேக்ஸிமம் அந்த சின்ன பெனிஃபிட்டுக்காக நான் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதை எடுக்கிறத ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்.
அண்ட் ஆல்சோ இன்னுமே நிறைய பேர் சொல்லுவாங்க அதை யூஸ் பண்றதுனால உங்களோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இல்ல உங்க எனர்ஜி பூஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் சொன்னாலுமே அது எவ்வளவு டிகிரில உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுன்றத நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் உங்க ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு 1 or 2% தான் இன்க்ரீஸ் பண்ணும். அதுல உங்களுக்கு அவ்வளவு நோட்டிசபிளான சேஞ்சஸே கிடைக்காது. இப்போ ஏன் நான் கிரியேட்டினை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் அதோட ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மசில்ல நிறைய வாட்டர் ஹோல்ட் ஆகும். அது எவ்வளவு பெர்சன்டேஜ் அது உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்குன்றதெல்லாம் இது வரைக்கும் யாரும் பேசினது இல்லை. அது உங்களால விஷுவலான சேஞ்சஸே அதுல முதல்ல பார்க்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் நான் கிரியேட்டினும் எடுக்க மாட்டேன். நான் எப்பயாவது எடுக்கிறேன்னா நான் கட்டிங்ல இருக்கிறப்ப எனக்கு எப்பயாவது கிரேவிங்கா இருந்ததுன்னா அது ஒரு ஃபிளேவர்டு வாட்டரா தான் யூஸ் பண்ணுவேனே தவிர அது ஒரு சப்ளிமெண்டேஷன் அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட் நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். லைக் ப்ரீ ஒர்க் அவுட்ன்றது எஃபெக்டிவ் தான். லைக் நீங்க இப்போ எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் செஷன்ல நோட்டிசபிளான சேஞ்சஸ், லைக் உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கும். நான் கொஞ்ச நாள் ப்ரீ ஒர்க் அவுட்டுமே எடுத்துட்டு இருந்தேன். பட் ஸ்டில் நான் ஏதோ ஒரு காம்பனன்ட் யூஸ் பண்ணாதான் என்னால அந்த ஒர்க் அவுட்டை பண்ண முடியும், அப்பதான் எனக்கு ஒரு டிரைவ் கிடைக்கும்ன்றது எனக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இருந்த மாதிரி தெரியல. ஸோ எந்த ஒரு காம்பனண்ட்டும் இல்லாம எந்த ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டும் இல்லாம ஒரு ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் ஒரு டிசிப்ளின் கிரியேட் ஆகும். லைக் கன்சிஸ்டண்டா எதுவா இருந்தாலும் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ரொட்டீனும் கிரியேட் ஆகும். அண்ட் ஆல்சோ நான் ப்ரீ ஒர்க் அவுட்டுமே நிறைய ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்சிமம் நீங்க அதை எந்த டைம்ல எடுக்கிறீங்கன்றது இருக்கு, எந்த எந்த அமௌண்ட்ல எடுக்கிறீங்கன்றது இருக்கு. அதை ஈவினிங் டைம் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்லீப் அஃபெக்ட் ஆகும், அதோட கெஃபைன் லெவல்ன்றது அதிகமா இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபேக்டரை பார்த்து அந்த சப்ளிமெண்ட்டுமே சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் அதையுமே அதிகமாக கண்டினியூ பண்ணல. ஒன்ஸ் நீங்க ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துட்டு இருக்கீங்க, ஒன்ஸ் நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுன்ற மூடா இருக்கட்டும், அந்த டிரைவா இருக்கட்டும், அது அவ்வளோ ப்ராப்பரா இருக்காது. ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தா தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும், இல்லைன்னா எனக்கு அவ்வளோ டிரைவ் இருக்காதுன்றது அது அவ்வளோ கரெக்டா இருந்த மாதிரியும் இல்லை. ஸோ அதையுமே யூஸ் பண்றது இல்லை. அண்ட் இப்போ இன்னுமே நிறைய சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. லைக் நீங்க ஒர்க் அவுட் பண்றப்ப டெம்பரரியா உங்க ஃபெட்டிக் லெவலை கம்மி பண்றதா இருக்கட்டும், இன்னும் இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. அதையுமே நான் ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னா, நான் இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோஸை பார்த்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்றப்ப எனக்கு நார்மலா மசில் ஆகிற ஃபெட்டிக்கை விட ஜாயிண்ட்லயா இருக்கட்டும் இல்ல அதர் ஃபெட்டிக்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த ஃபெட்டிக்கோட டிகிரின்றதும் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ நான் என்னோட ஒர்க் அவுட்டோட வால்யூமே நான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டி மேக்ஸ் வச்சுட்டு, ஒர்க் அவுட் மசில் ஸ்டிமுலேஷனை மேக்ஸிமம் வச்சுட்டு வால்யூமை கம்மி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி என்னால பார்க்க முடியும் அப்படின்னா, என்னோட பாடி எப்படி ரியாக்ட் ஆகுது, பிசியாலஜிக்கலா எப்படி இருக்குன்றத எனக்கு பார்த்தாதான் தெரியும். லைக் அந்த ஒர்க் அவுட் பண்றப்பயோ இல்ல ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்ல நீங்க ஒரு சர்டன் லைக் ப்ரீ ஒர்க் அவுட்டும் அதே மாதிரிதான். உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் செஷன்ல நீங்க எவ்வளவு இன்டென்ஸா வேணாலும் புஷ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போகும். பட் ஆஃப்டர் ஒர்க் அவுட் லைக் போஸ்ட் ஒர்க் அவுட் வந்து உங்களோட ஃபெட்டிக் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்கன்றது, ஏன் இவ்வளவு வால்யூம் போட்டீங்கன்றது ரிகரெட் பண்ற அளவுக்கு இருக்கும். இது மாதிரி சில சப்ளிமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ அதையுமே நான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். லைக் எடுத்திருப்பேன், பட் ஸ்டில் அதையுமே கண்டினியூ பண்ணிருக்க மாட்டேன். மேபி கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையுமே விட்டுருப்பேன். ஸோ மெயினா எதுக்கு நான் இப்போ எடுக்க மாட்டேன்றதுக்காக நான் இவ்வளவு பெரிய வீடியோ போடுறேன் அப்படின்னா, இப்போ ஜிம் போறவங்க ஓகே கொஞ்சம் இன்டர்மீடியட்டா இருக்காங்க இல்ல அட்வான்ஸ்டா இருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, ஒரு சப்ளிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்றது தெரியும், எப்படி எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்கும்ன்றது தெரியும். பட் இப்ப இந்த ஜிம்முக்கு பிகினரா போறவங்க ஏதோ ஒரு சோசியல் மீடியால பார்த்துட்டு பிஃபோர் போட்டோ வச்சுட்டு ஆஃப்டர் போட்டோ வச்சுட்டு நடுவில் அதை மேனிப்புலேட் பண்ணி ஒரு சப்ளிமெண்ட்டை சேல் பண்ற டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அது பிகினரா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கு அது என்னன்றதே தெரியாம ஓகே ஏதோ ஒரு மேஜிக்கல் போல, ஸோ நம்ம எடுக்கலான்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பர்சன்ஸுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நீங்க எந்த ஃபிட்னஸ் லெவல்ல இருந்தாலுமே சரி, உங்களுக்கு இதுல இருந்து நிறைய இது கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் டேக்அவேஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்போ நான் மெயினா சப்ளிமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டா ரெக்கமெண்ட் பண்றேன். பட் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் மெயினான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்ளிமெண்ட்ன்றத நீங்க மெடிசன்ன்ற மாதிரி நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, உங்க பாடியில ஒரு ஃபீவர் வருது இல்ல ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க ஒரு மெடிசன் எடுப்பீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ சப்ளிமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களால இப்போ புரோட்டீன் கோலை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அது ஒரு டெஃபிஷியன்சி. ஸோ அதுக்காக நீங்க சப்ளிமெண்டேஷன் பண்றீங்க. இப்போ ப்ரீ ஒர்க் அவுட்ன்றது இப்போ லாங் நைட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க காலைல தான் ஒர்க் அவுட் பண்ண போறன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கலாம். ஏன்னா அவங்க இப்போ ஜிம் போற அவங்களுக்கு அந்த ஒரு டைம் தான் இருக்கும். பட் ஜிம் போனா அவங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவா புஷ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு டெஃபிஷியன்சி. ஸோ அதனால அங்க ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறாங்க. சில பேர் பிளான்ட் புரோட்டீன் நிறைய எடுப்பாங்க. லைக் அந்த சோயா இது மாதிரி சோர்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஃபுட்ல இருந்து கிடைக்கிற அமினோ ஆசிட் ப்ரொஃபைல்ன்றது அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்காது. ஸோ அது ஒரு டெஃபிஷியன்சி. லைக் அவங்களால புரோட்டீன் எடுக்க முடியாதுன்ற டெஃபிஷியன்சி.
ஸோ அங்க வந்து அவங்க இந்த இடபிள்யூன்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹோல் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல டிஃபெக்ட் கிரியேட் ஆகுது. அதனால அவங்க சப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. இல்ல இப்ப ப்ரொஃபஷனலா அது மாதிரி தான். ஏதோ ஒரு இடத்துல டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகும். இல்ல ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் வேக்யூம் இருக்குன்றதுக்காக அத கம்ப்ளீட் பண்றதுக்காக சப்ளிமெண்ட் எடுப்பாங்க. இப்ப ரேண்டமா டிஎம்ல ஒரு பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு ஒரு 3 சப்ளிமெண்ட் வாங்கி வச்சுட்டு எனக்கு அந்த போட்டோஸ் அனுப்பி ப்ரோ இத எடுத்து அத சைடு எஃபெக்ட்ஸ் வருமான்ற மாதிரி கேட்டான். இது சைடு எஃபெக்ட் வருமான்றது நம்ம நெக்ஸ்ட் பேசுவோம். பட் அது என்ன யூஸ், அது எங்க உங்களுக்கு ஒர்க் ஆகுன்றதே தெரியாம ஒரு சப்ளிமெண்ட்ட வாங்குறான் அப்படின்னா, அவன் அந்த சப்ளிமெண்ட்ட பத்தின வியூ அவனுக்கு எப்படி இருக்கு, அத பத்தி அவன் என்ன புரிஞ்சிருக்கான்றது ஒண்ணு இருக்குல்ல. அண்ட் அவன் அதை எங்க பார்த்து அதை பர்ச்சேஸ் பண்ணுன்றத டிசைட் பண்ணான்றது இருக்குல்ல. இந்த வியூ எல்லாமே சப்ளிமெண்ட்டை பத்தி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. மெயினா இந்த வீடியோ போடணுன்றதோட ரீசனே அதான். ஸோ நிறைய பேருக்கு சப்ளிமெண்ட்ஸ் பத்தி அதோட வியூலாம் என்னன்றத பத்தி புரிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஸ் ஐ செட், நான் மெடிசன் கூட எதுக்கு சப்ளிமெண்ட்டை கம்பேர் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு மெடிசன் இருக்குன்றதுனால நீங்க எடுத்து யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தேவை இல்ல, உங்களுக்கு அது நெசசரின்றதுனால தான் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி சப்ளிமெண்ட்டுமே இது பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது நெசசரி இருக்கணும், இல்ல அதோட யூசர்ஸ் பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சிருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் நீங்க சப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும். லைக் நான் சப்ளிமெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்ட் இல்ல. இப்போ லைக் நானுமே சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணேன். பட் நான் ப்ரொமோட் பண்றப்பயுமே அதோட யூசஸ் என்ன, இதெல்லாம் எடுத்தா உங்களுக்கு எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத சொல்லி தான் நான் ப்ரொமோட்டும் பண்ணுவேனே தவிர, நான் ரேண்டமா இதை எடுத்துட்டு இந்த சப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க பிசிக்கே மாறிடுன்ற மாதிரி ஃபேக்கான ஹோப்ஸ் யாருக்குமே கொடுத்தது இல்ல. இப்ப மெயினா என்னோட ரெக்கமெண்டேஷன்ல கொஞ்சம் சப்ளிமெண்ட் சொல்லணும் அப்படின்னா, எசென்சியல் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது யார் வேணாலும் எடுக்கலாம். லைக் நிறைய பேருக்கு அந்த டெஃபிஷியன்சி இருக்கும், நிறைய பேர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இப்ப மோஸ்டா ஒரு 70 to 80% ஆஃப் பீப்புளுக்கு ஜிம் போற பீப்புளா இருக்கட்டும், நார்மல் பீப்புளா இருக்கட்டும், அந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒமேகா 3 இருக்கட்டும், இல்ல மல்டி விட்டமினா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் நீங்க இப்ப சப்ளிமெண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்ல சப்ளிமெண்ட் ஏதோ ஒன்று வாங்க போறீங்க அப்படின்னா உங்க ஸ்டாக்ஸ்ல இது ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப தேர்ட் ஒன் என்னன்னா, இப்போ நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ணுவோம். கட் ஹெல்த் வந்து அவ்வளவு ப்ராப்பரா இருக்காது, டைஜஷன் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஸோ கட் ஹெல்த்துக்கு உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குன்றத வச்சு அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ், கட் ஹெல்த்துக்குன்னு செப்பரேட்டான சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கெல்லாம் போறது பெட்டரா இருக்கும். அண்ட் இப்போ ஃபோர்த் ஒன்னுனா, இப்போ நான் ட்ரெயின் பண்ற கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வீகனா இருக்காங்க அண்ட் ஆல்சோ வெஜிடேரியனா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் இந்த பிளான்ட் புரோட்டீன் அண்ட் வெஜிடபிள் சோர்ஸ், ஸோ மேக்ஸிமம் இது மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த இடபிள்யூ சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிக்கன், எக்ஸ் நான் ஸ்டார்டிங்ல அந்த வே புரோட்டீன் கூட சொல்றப்போ இதெல்லாம் ரொம்பவே பெட்டரான சோர்ஸ், இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட்டான ப்ரொஃபைல் இருக்கும். பட் நீங்க இது மாதிரி பிளான்ட் புரோட்டீன் அண்ட் மில்க் இது மாதிரி இதெல்லாம் நீங்க புரோட்டீன் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஸோ இப்போ நீங்க இடபிள்யூ எடுத்தீங்க அப்படின்னா, இடபிள்யூ மீன்ஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட். இப்போ உங்களால ஃபுட்ல இருந்து கன்சியூம் பண்ற புரோட்டீன் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் இது அந்த புரோட்டீனோட அமினோ ஆசிட் ப்ரொஃபைல கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலா லைக் நான் இன்னும் வே புரோட்டீன் சொல்லலன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே சஜஷன் இல்ல. நான் சொன்ன மாதிரி உங்களால ரெகுலரா பெர்ஃபெக்ட்டான டயட்டை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு 150 or 160 grams ஆஃப் புரோட்டீனோ எடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி எடுக்க முடியாத 1 or 2 days அப்போ இதை சப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க. ஸோ அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ நிறைய ஒர்க் போறவங்க இல்ல ஆஃபீஸ்ல எங்கேயாவது சாப்பிடணும் அப்படின்னா அவங்களால குக் பண்ணி எடுத்துட்டு போறதோ இல்ல அங்க அவைலபிலிட்டியா இருக்காது. அது மாதிரி இடத்துலலாம் இந்த வே புரோட்டீன்ன்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேபி நீங்க ஒரு ஷேக்கர்ல போட்டு எடுத்துட்டு போனாலே ரொம்ப ஈஸியா நீங்க கன்சியூம் பண்ணிடலாம். இப்போ அந்த வே புரோட்டீனோட யூஸ்ன்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் நீங்க இப்ப வீட்டுல தான் இருக்கீங்க, உங்களால ஒரு 400 grams சிக்கன் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்க ஈஸியா 500 grams ஆஃப் சிக்கனோ இல்ல ஒரு 3 எக்ஸோ இல்ல 4 எக்ஸோ எடுத்துடலாம். ஸோ மேக்ஸிமம் இதுதான் என்னோட ஹோல் வியூஸ். இந்த சப்ளிமெண்டேஷன், இந்த சப்ளிமெண்டேஷன் இண்டஸ்ட்ரி, இதோட மார்க்கெட் பண்றது, ஸோ இதை பத்தின வியூஸ்லாம் எனக்கு மேக்ஸிமம் இதுதான். ஸோ இப்போ எனக்கு இருக்கிற வியூவை உங்களுக்குமே லைக் ஒரு தேர்ட் டைமென்ஷன் மாதிரி கொடுத்துருப்பன்றத நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் ஒரு சப்ளிமெண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா அதோட யூசஸ் என்ன, உங்களுக்கு எந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்குவீங்கன்றத நம்புறேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட் யாராவது இப்போ ரொம்ப பிகினரா இருக்காங்க, இல்ல இதெல்லாம் பத்தி தெரியல அப்படின்னா, இல்ல இந்த சப்ளிமெண்ட்டை பத்தின வியூஸ் எல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஆர்எல்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அமௌண்ட் சேவ் ஆகிறது இதெல்லாம் விட அவங்களுக்கு அந்த ஹோப்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, லைக் நான் இதெல்லாம் எடுத்தா எனக்கு பிசிக் மாறிடும்ன்ற ஹோப் வராம இருக்கும். நான் இனிமேட்டு பர்ஃபெக்டான ஒரு ரொட்டீனை தான் ஃபாலோ பண்ணுன்ற வியூ கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க இப்போ சப்ளிமெண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இப்போ நான் அதை தான் நினைப்பேன். இப்போ நான் ஒரு சப்ளிமெண்ட்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா அந்த சப்ளிமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட இந்த ஃபுட்டோட குவாலிட்டிஸ் எல்லாம் எப்படி நான் சேஞ்ச் பண்ணலாம், இருக்கிற ஹை குவாலிட்டி ஆஃப் புரோட்டீன் எப்படி போகலாம், இது மாதிரி என்னோட குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோர்சஸை ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் பிரைமரியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓகே என்னோட ஃபுட் குவாலிட்டிஸ் எல்லாம் பெட்டரா இருக்கு அப்படின்னா
உங்களுக்கு அடிஷனல் அமௌண்ட்ஸ்லாம் இருந்தா நீங்க சப்ளிமெண்ட்ஸ் போகலாம். அண்ட் ஆல்சோ நான் சப்ளிமெண்ட் யாருக்கும் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன்றது இல்ல. என்னோட கிளைண்ட்ஸ்லாம் சில பேர் ரொம்ப பெர்ஃபெக்டான டயட், ஒர்க் அவுட், லைக் காம்படிஷன் ப்ரெப்புக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் உங்களுக்கு என்ன டெஃபிஷியன்சின்றத பார்த்துட்டு, அவங்களுக்கு என்ன நீடட்ன்றத பார்த்துட்டு நான் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லைக் ஈவன் கிரியேட்டினா இருக்கட்டும், இல்ல ப்ரீ ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், இல்ல பிசிடபிள்யூவா இருக்கட்டும், இல்ல இடபிள்யூவா இருக்கட்டும். இப்போ என்கிட்ட வீகனாவோ இல்ல வெஜிடேரியனாவோ ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் மேக்ஸிமம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டாக் மொத்தமே கூட அவங்க யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அவங்களுக்கு அது நீடட். இப்போ எனக்கு அது நீடட் இல்ல. பட் ஸ்டில் அவங்களுக்கு அது நீடட்ன்றதுனால நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ அது மாதிரி சப்ளிமெண்டோட நெசசிட்டியை பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். அண்ட் இந்த வீடியோல நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றத நம்புறேன். மேபி உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதையுமே நான் பாக்குறேன். அண்ட் என் கூட கனெக்டடா இருக்கணும், நான் இல்ல என்கிட்ட ஏதாவது ஆன்சர் இது மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா டிஎம் பண்ணுங்க. ஏன்னா நாங்க இன்னுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். இது ரொம்ப முக்கியமான டாபிக், அதனால நான் இதை பத்தி பேசிட்டேன். உங்களுக்கு இன்னும் இது மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வீடியோஸ் இது மாதிரி வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.